தொடர் முயற்சி ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை குடுக்குங்கிறது. அதுக்கு சாம்பிளுக்கு நான் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ பதிவு போடுறேன் பாருங்க. இன்னைக்கு மதியம் ஒரு ஸ்டூடண்ட் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து ஒரு 2024, 23 ஒரு ஆடியோ ஒண்ணு அனுப்பிச்சிருக்கேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்கேன். என்னன்னா, நீங்க அவங்களால படிக்க முடியல, ஆ சூசைட் பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் ஒரு ஆடியோ போட்டேன். நீங்க இப்படிலாம் பேசாதீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க பாருங்க ஒரு நாள் நீங்க சக்சஸ் பண்ணிட்டு இந்த ஆடியோ எனக்கு அனுப்பிச்சுட்டு உங்களுடைய வெற்றிய வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது இந்த எக்ஸாம்ல நடந்திருக்கு அவங்களுக்கு. அதே மாரி நான் அப்ப அனுப்பிச்ச ஆடியோவ எனக்கு ஷேர் பண்ணி, அவங்களோட ரிசல்ட் அனுப்பிச்சு, "சார் நான் அந்த மார்க் எடுத்திருக்கேன் சார். எனக்கு கன்ஃபார்ம் கிடைச்சிடும்." அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ரேங்க் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்ம் கிடைக்குன்ட்டு. அது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ ஒரு 500, 1000 பேத்த பாஸ் பண்ண வச்ச ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சுச்சு. அப்ப என்னன்னா, எங்கேயோ எப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது காலம் கடந்து கிடைக்குது. அதாவது ஒரு 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு கிடைச்சாலுமே கூட, அந்த வெற்றிய அவங்க ருசிச்சுட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து தொடர் முயற்சி. அதுதான் தொடர் முயற்சி. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஆடியோல நான் தான் பேசியிருக்கேனாங்கிறது அது கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே. அந்த ஆடியோ